Praise be to God. Once again, we give all glory and honor to our living God who has brought us thus far as we are in the 193rd Kodambakam Zoom Bible Study meeting. We praise the Lord who has been with us from the scratch, from the start. Now, we welcome all of you in the glorious name of our Lord and Savior, Jesus Christ. We also welcome on behalf of the Kodambakam Christian Brethren Assembly and GLM Bookshop Ministries in Chennai. This is the 193rd Zoom Bible Study meeting. So for that, the opening prayer, I request Brother Alphonse from Madurai to pray for the opening prayer. Evangelist Alphonse from Madurai to open the meeting with the word of prayer. Over to Madurai, Evangelist Alphonse. ஜெபிக்கலாம். கிருபையுள்ள ஆண்டவரே, அப்பா பிதாவே, உம்மை துதிக்கிறோம். துதிக்கும் கனத்திற்கும் ஸ்தோத்திரத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரராய் இருக்கிற ஆராதனைக்கு பாத்திரராய் இருக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், போற்றி மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த வருடத்தின் முதல் மாதத்தின் 2ஆம் நாளையும் கிருபையாக எங்களுக்கு கூட்டி கொடுத்து ஆண்டவரே, இந்த ஜூம் அலையின் மூலமாக ஆண்டவரே சில சகோதரர்களாக கர்த்தருடைய பிள்ளைகளாக ஆண்டவரே ஒருமித்து கூடி வர ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கேட்க ஆண்டவரே ஒரு ஐக்கியத்தை கொடுத்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த கூட்டத்தின் பொறுப்பாளரான சோதர் ஜான்சன் அவருக்காகவும் சோதனம் செய்கிறோம். கர்த்தாவே, கூடி வந்த ஒவ்வொரு சோதர்களுக்காகவும் சோதனம் செய்கிறோம். உடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கிற சோதருக்காய் சோதனம் செய்கிறோம். ஆண்டவரே, கர்த்தரை பாடி மகிமைப்படுத்த போகிற சகோதரனுக்காய் சோதனம் செய்கிறோம். கர்த்தாவே, பாடலினாலே எங்களை உற்சாகப்படுத்துங்க. ஆண்டவரே, நம்முடைய வார்த்தையினாலும் எங்களை பலப்படுத்தி ஆண்டவரே ஆவிக்குரிய அந்த வளர்ச்சியிலே நாங்கள் காணப்பட ஆவியானவர் உடைய வசனத்தை கொண்டு எங்களை பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, இந்த ஜூன் அலையில் எந்த விதமான தடையும் பிரச்சனையும் வராதபடிக்கு ஆண்டவரே நம்முடைய பிரசன்னம் ஆளுகை செய்து இந்த ஆண்டவரே கூட்டத்தை ஆசீர்வாதமாக்கி தரும்படியாய் நம்முடைய கருத்தில் ஒப்புவித்து ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பணிவுடனே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே. ஆமீன். Thank you, Brother Alphonse from Madurai for the opening prayer. Now we are going into the singing time. Today we have with us our dear brother Justice Samuel from Madurai, and he will be singing to us a few Tamil songs. Over to Brother Justice in Madurai. Brother Justice Samuel. Thank you, Anna. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாருக்கும் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னையும் ஒரு எண்ணி இந்த வருடத்தினுடைய துவக்கத்திலும் ஒரு வாய்ப்பை கொடுத்ததான அருமையான கோடம்பாக்கம் திருச்சபையாருக்கு என்னுடைய நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம பாடல் புஸ்தகத்திலே நன்மை அல்லாது ஒன்றும் செய்திடாதவர் என்ற பாடலை நாம் பாடலாம். எல்லாருக்கும் தெரிந்த 673வது பாடலை நாம் பாடலாம். நன்மையல்லாதொன்றும் செய்திடாதவர்
தீமையெல்லாம் அகற்றுபவர், நன்மை எல்லாதொன்றும் செய்திடாதவர், தீமையெல்லாம் மாற்றுபவர், பாவமெல்லாம் மன்னித்தவர், புது ஜீவன் என்னில் தந்திட்டவர், பாவமெல்லாம் மன்னித்தவர், புது ஜீவன் என்னில் தந்திட்டவர். இயேசு இயேசு அவர் எல்லாரிலும் பெரியவர். இயேசு இயேசு அவர் என்றென்றும் போதுமானவர். இயேசு இயேசு அவர் எல்லாரிலும் பெரியவர். இயேசு இயேசு அவர் என்றென்றும் போதுமானவர். கண்ணீர் கவலைகளில் தம் தேற்றிடுவார், சோதனை நேரங்களில் ஜெயம் தந்து நடத்திடுவார். கண்ணீர் கவலைகளில் தம் கரத்தால் தேற்றிடுவார், சோதனை நேரங்களில் ஜெயம் தந்து ஆங்கிடுவார். கிருபை அளித்திடுவார், பலன் தந்திடுவார், மதுரமாய் மாற்றிடுவார். கிருபை அளித்திடுவார், பலன் தந்திடுவார், எல்லாம் மதுரமாய் மாற்றிடுவார். இயேசு இயேசு அவர் எல்லாரிலும் பெரியவர். இயேசு இயேசு அவர் என்றென்றும் போதுமானவர். இயேசு இயேசு அவர் எல்லாரிலும் பெரியவர். இயேசு இயேசு அவர் என்றென்றும் போதுமானவர். இருள் நம்மை மூடும் போதும் நீதி சூரியனாய் தோன்றுவார், பலவீனம் நேரும் போதும் நல்ல மருத்துவராகிடுவார். இருள் நம்மை மூடும் போதும் நீதி சூரியனாய் தோன்றிடுவார், பலவீனம் நேரும் போதும் நல்ல மருத்துவராகிடுவார். அவர் ஆலயத்தில் உள்ள நன்மைகளால் நம்மை நிரப்பிடுவார் தினமும். அவர் ஆலயத்தில் உள்ள நன்மைகளால் நம்மை நிரப்பிடுவார் தினமும்.
இயேசு அவர் எல்லாரிலும் பெரியவர். இயேசு இயேசு அவர் என்றென்றும் போதுமானவர். அடுத்ததாக ஒரு பாடல், பலருக்கு நம்மளுக்கு அனைவருக்கு தெரிந்த பாடல் தான், 1000 நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்கையில் என்ற ஒரு பாடலை உங்களோட கூட சேர்ந்து பாட விரும்புகிறேன். ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்கையில் கிருபையும் இரக்கமும் அண்டீரே. ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்கையில் கிருபையும் இரக்கமும் அண்டீரே. நல்ல நேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசர் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. காலை மாலை எல்லாம் வேலையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நேரத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நேரத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் அனுதினம் என்னை சூழ்கையில் கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்கையில் கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டே. வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டே. எந்த மாறாவின் வாழ்வை மதுரமாய்
மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே, எந்தன் பாராவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் நீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்கையில், கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. Thank you. Thank you, brother. Justice Samuel from Madurai, that is Justice Samuel from Madurai. He has been a great support of the love in Christ and in everything for everyone, and especially for the Kodambakkam Christian Assembly Zoom Bible study meetings. May the name of the Lord be glorified through him, through this blessed talent and other gifts God has blessed him with. So we thank you once again, dear brother, for the songs. May God continue to be with you and your family at Madurai. We welcome all of you once again in the most blessed and glorious name of our Lord and Savior Jesus Christ. We also welcome on behalf of the Kodambakkam Christian Brethren Assembly and GLM Bookshop Ministries in Chennai. Today we are having with us, as we have every Saturday for the few Saturdays, we did not have Brother Shaiju Varghese, but this Saturday we have with us our evangelist Dr. Shaiju Varghese from Stewart's Bible College and in Chennai, and he is a blessed teacher of any subject. And we praise God for the gift God has granted unto him as a teacher, and as all the ways that God has led him thus far. Even this First Peter is a very difficult book because it is not a book of corrections alone, but it is more of a book of a letter from the great apostle Peter, and he mentions the word suffering a lot in this book. And normally people avoid in this generation about the word suffering because they want a comfort zone. So Apostle Peter mentions this word suffering. So whenever we go, not to that extent of suffering as the first century Christians faced for the Lord Jesus Christ in his calling and in his sending, but we as Christians in this century do not face any suffering at all, except the suffering that we face in health and other problems. But of persecution and of difficulties from the other people because of our faith, we rarely face any suffering. So in this sense, taking First Peter is many people, many servants of God consider it of not relevant to this age. But when we take First Peter, it is very much relevant for us, even if it is talking much about sufferings. But there are topics that deal with various other things that we have seen in the first 3 chapters we have completed. Now we have finished the
the 6 verses, 1 to 6 verses in the 4th chapter. And we have seen the various topics, how family should, the husband should be with the wife, and the wife should deal with the husbands and the children, and how we are the light of the world, and how we are towards as the royal priesthood, and all that we have seen in many verses. And more importantly, we are not washed with corruptible things like silver and gold, but with the immaculate and precious and incorruptible thing, that is the blood of the Lord Jesus Christ. So there are blessed verses in First Peter. So unless and until we take it in that aspect, we cannot learn or understand First Peter at all properly. But last time when brother took, evangelist Dr. Shaiju Varghese had taken these verses, chapter 4 from First Peter, verses 1 to 6, we had seen how to live a different life in the pagan world. We, especially in our society, it is a heart of idol worshipping. So we are living in a society, in a country where idols are seen everywhere, in every nook and corner. So how do we deal with such paganism? And that is what is dealt in the first 6 verses. I am not going to repeat all the points, nor it is right time, but you can go to the 12th of December and listen to the Saturday Bible study, what has been taken. But a few points I would like to remind you: the need of holy living, and remember the suffering of Jesus. We need to have an attitude of Jesus Christ and be prepared to face abuse and persecution. Recognize that God will bring justice at his judgment, and focus on the gospel and the faithful saints' persecution before us. So, what do we understand from this? We cannot, if somebody comes and physically does certain things on us for our faith, for the Lord Jesus Christ, we cannot retaliate. It is not possible. We are not supposed to do so. And in that way, we have to remember the Lord, what he has done for the whole of mankind on the cross of Calvary. And not just he suffered there, but he died and rose up victoriously on the 3rd day, and he said he will come back again. So in that way, we are victorious saints in the Lord Jesus Christ, even in our sufferings, if we at all face that kind of thing. Now we are going to see the verses next after the 6 verses. So we welcome our dear brother evangelist Dr. Shaiju Varghese from Stewart's Bible College in Chennai, and we praise God for all what he has blessed him with. We also welcome brother evangelist Silas Subramani from Saligramam Christian Assembly. These two dear ones are extremely great support for the Kodambakam Christian Assembly thus far. We praise God for that, and may God use them more and more in the days to come wherever they are, and for whatever purpose God uses in various other assemblies also. Now we welcome all of you from various places in Tamil Nadu and other places. We welcome all the evangelists, elders, and dear ones, sisters, brothers, everybody of different age, so that the name of the Lord would be glorified even after this Bible study. Now we are going into the Bible study. Let us be ready with the Bible and with a prayerful heart for the blessing of the message prayer. I request brother Devadas from Tenkasi to pray for the blessing of brother Devadas from Tenkasi. I'm coming. Yes, yes. Brother Devadas is the elder of the assembly at Tenkasi, and he will be praying for the blessing of the message. Over to Brother Devadas.
Okay, brother. Thank you, brother. Yeah. ஜெபிப்போம். எங்கள் அன்பும் கிருபை மிரக்கமே இந்த அன்பின் பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் நன்றியுள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய விலையேறப்பட்ட சமூகத்திலே நாங்கள் கடந்து வந்து உம்முடைய மெல்லிய அமர்ந்த சத்தத்தை நாங்கள் கேட்கும்படியாக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். இப்படிப்பட்ட காலங்களிலும் கூட எங்கள் தேவனாயே கர்த்தர் எங்களோடு கூட பேசும்படியாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தை நாங்கள் தியானிக்கும்படியாக ஆண்டவரே இந்த காரியங்களை ஒழுங்குபடுத்தியிருக்கிற அருமையான பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த நாளிலும் கூட ஆண்டவரே நாங்கள் புதிய வருஷத்திற்குள்ளே பிரவேசித்திருக்கிறோம். இந்த 2021 வருஷத்துல பிரவேசித்திருக்க எங்களுக்கு ஆண்டவரே செய்து கொடுக்கிற அருமையான ஊழியர் டாக்டர் சைஜு வர்கீஸ் மூலமாக நீர் என்ன காரியங்களை பேச சித்தமாயிருக்கிறீரோ நீர் எங்களோடு கூட பேசும்படியாக உம்முடைய திருக்கரத்திலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேவனாய கர்த்தருடைய சத்தத்திற்கு நாங்கள் செவி கொடுத்து அவருடைய சித்தத்திற்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கிற பொழுது மெய்யாகவே தேவனுடைய வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையிலும் நிறைவேறும் என்பதிலே சந்தேகமே கிடையாது. அவ்விதமான நிலைமையிலே இந்த அருமையான வேலையை செய்து கொடுக்கிற மகனை உங்களுடைய அங்கீகாரத்தை ஒப்பு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேவரீ தாமே நீ பயன்படுத்துவீராக. மொழியாக்கம் செய்கிற டிரான்ஸ்லேட் பண்ணுகிற அருமையான சகோதரர் சைலஸ் சுப்பிரமணியம் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய மகனுக்கு வேண்டிய நல்ல வார்த்தைகளை கொடுத்து தெளிவா எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக உங்களுடைய திருக்கரத்திலே ஆண்டவர் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். முற்றிலும் பொறுப்படுத்திக் கொள்வீராக. அருமையான பாடல்கள் பாடும்படியாக நீர் உதவி செய்ய பாடல் பாடின பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து இந்த வேளையிலும் ஆண்டவரே நெட்வொர்க்ல எந்த விதமான பிரச்சனை இல்லாதபடி இந்த வேலை முற்றிலும் நீர் பொறுப்படுத்து ஆண்டவரே இந்த இணைப்பில கடந்து வந்திருக்கிற அடியார்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே உம்முடைய மெல்லிய அமர்ந்த சத்தத்தை நாங்கள் கேட்டு சத்தியத்தை கேட்டவராக மாத்திரமல்ல அதன்படி ஜீவிக்க எங்களுக்கு பலம் தாரும். நீர் அப்படியே சேர்க்க நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையில முற்றிலும் எங்களை தாழ்த்து ஒப்பு கொண்டு ஜெபிக்கிறோம். ஆண்டவர் செய்து கொடுக்கிற மகனையும் ஆண்டவரை மொழியாக்கம் செய்கிற அருமையான சோழரையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உடைய திருநாமம் ஒன்றை மெய்ப்படட்டும். கனம் துதி மெய்மலாற்றி எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் இந்த நாமத்தை எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். Thank you, brother Devadas from Tenkasi. He is elder of the assembly. We thank for the prayer. May God be with you. Now we are going into the Bible study. Over to brother Shaiju Varghese from Chennai and to brother Silas Subramani in Chennai. May the name of the Lord be glorified. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Once again, it is my joy and privilege to be with you this evening with God's word. தேவனுடைய வசனத்தோடு இன்னும் ஒரு இந்த மாலை வேளையிலே உங்களோடு கூட இருக்கும்படியாக தேவன் தந்த இந்த வாய்ப்புக்காக அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். The Lord has given us the grace and privilege to enter into a new year. ஆண்டவர் நாம் இந்த புதிய வருடத்திலே பிரவேசிக்கும்படியாக கிருபையையும் நன்மைகளையும் நமக்கு செய்திருக்கிறார். And he has talked to us through his words, and he has given us the privileges to take new resolutions in our life as we approach this new year. இந்த புதிய வருடத்திலே நாம் பிரவேசிக்கும் பொழுது புதிய தீர்மானங்களோடு நாம் பிரவேசிக்கும்படியான அவருடைய கிருபைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். And I'm sure that many of you must have Thanksgiving meeting, and you have shared your testimonies, and you have expressed what is going to be your decisions in the new year. ஆகவே நான் நினைக்கிறது போல நீங்கள் நன்றி செலுத்தும் உங்களுக்கு இருந்திருக்கும். அதிலே நீங்கள் சாட்சி சொல்லியிருப்பீர்கள். மேலும் இந்த வருடத்திலே நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்கின்ற அந்த நிலையிலே நீங்கள் தீர்மானங்களை எடுத்திருப்பீர்கள். But one thing that I just want to make very clear is, ஒரு காரியத்தை நான் இங்கு தெளிவாக சொல்லுகிறேன். when it comes into life, வாழ்க்கை என்று வரும் பொழுது life is not meant to be talked about. வாழ்க்கை என்பது ஏதோ பேச்சிலே மாத்திரம் இருப்பது அல்ல. But life is something that is to be lived. வாழ்க்கை என்பது அது நம்மால் வாழக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. This is something that we all need to keep in our mind as we make all these resolutions in our lives. ஆகவே இப்படிப்பட்ட தீர்மானங்களை நாம் எடுக்கும் பொழுது இதைதானே நாம் அனைவரும் நம்ம மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். Life is not meant to be talked about, but to live. வாழ்க்கை என்பது ஏதோ
பேச்சிலே பேசக்கூடிய ஒன்று அல்ல, அது வாழக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. And we need to live and show to the world what this Christian life is. ஆகவே நாம் வாழ்ந்து இந்த உலகத்திற்கு காட்ட வேண்டியது இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை என்னவென்பதுதான். Therefore, this evening I would like to take your attention to 1 Peter chapter 4 verses 7 to 11. ஆகவே இந்த மாலை வேளையிலே 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் உங்களை நான் திருப்புகிறேன். There we are going to consider about Christian life in view of end times. முடிவு காலத்திற்கு நேராக உள்ள அங்கே கிறிஸ்துவ ஜீவியம் என்று நாம் இந்த இடத்திலே பார்க்கிறோம். The Christian life in view of the end times. அதாவது முடிவு காலத்திற்கு நேராக உள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை. Yes, now as we live in this world, many times we do not understand that we are close to the end times. இந்த உலகத்திலே வாழும் பொழுது அநேக சமயத்திலே நாம் மறந்து விடுகிறோம் நாம் முடிவு காலத்தில் நேராக இருக்கிறோம் என்பதை. And we take many decisions, but we forget it because we are not aware about the fact that we are very close to the end times. அநேக சமயத்திலே நாம் தீர்மானங்களை எடுத்து அதை நிறைவேற்றாமல் விட்டு விடுகிறோம். ஏனென்றால் நாம் முடிவு காலத்திற்கு நேராக இருக்கிறோம், முடிவு காலத்திலே இருக்கிறோம் என்கின்ற அந்த மனநிலை நமக்கு இல்லை. Now, when it comes into the topic of end times in the scripture, the Bible makes it very clear that every believer need to have an expectation of Lord's return in our own time. இந்த முடிவு காலத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது வேதாகமத்திலே நம்முடைய காலத்திலேயே இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை வந்துவிடும் என்ற அந்த கண்ணோட்டத்திலே நாம் வாழ வேண்டும் என்பதை தான் வசனம் நமக்கு வலியுறுத்தி காட்டுகிறது. That is what Peter says here. Peter expected the return of the Lord during the time when he was living. இங்கே அதைதான் பேதுரு சொல்லுகிறார். பேதுரு தான் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த காலத்தில் தானே இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை வந்துவிடும் என்ற அந்த ஒரு கண்ணோட்டத்திலே அவர் வாழ்ந்தார். When he had a view that the Lord can return at my lifetime, that motivated him to live a careful Christian life in this world. ஆகவே பேதுரு இப்படிப்பட்ட எதிர்பார்ப்போடு இயேசு கிறிஸ்து என்னுடைய நாளிலே இப்பொழுதே வந்து விடுவார் என்கின்ற அந்த எதிர்பார்ப்பு இருந்ததினாலே ஒரு ஜாக்கிரதையுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை வாழும்படியாக அது அவரை தூண்டினது. But sometimes some people may ask us, see, Peter said it in the first century, and even today we have entered into 2021, still the Lord has not come. சிலர் இவ்விதமாக சொல்லுவார்கள், பேதுரு முதல் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர் அவ்விதமாக சொல்லி இருக்கிறார், இப்பொழுது நாம் 21ஆம் நூற்றாண்டிலே பிரவேசித்து விட்டோம், இப்பொழுதும் ஆண்டவருடைய வருகை இல்லையே என்கின்ற அந்த கண்ணோட்டத்தோடு அவர்கள் சொல்லுகிறார்கள். For that also the clear answer is given by Apostle Peter in 2 Peter. இதற்கான ஒரு தெளிவான பதிலை பேதுரு அப்போஸ்தலனே 2ஆம் பேதுருவிலே அவர் கொடுத்திருக்கிறார். And there Apostle Peter makes it very clear that the Lord is patient enough in a way that he is waiting for the last sinner to be repented. அந்த இடத்திலே நாம் சொல்லும் பொழுது எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையோடு இருக்கிறார் என்று அங்கே பதில் சொல்லுகிறார். And even we also read that the way the Lord view the time is not like human being viewing. அந்த இடத்துல பார்க்கும் பொழுது மனிதன் ஒரு காலத்தை அல்லது நேரத்தை கணக்கிடுவது போல ஆண்டவர் அங்கே கணக்கிடுவது இல்லை. For God one day is equivalent to 1000 years. தேவனுக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போல் இருக்கிறது. So that is the kind of a kind of language picture which is used to make us understand how the Lord view the timing. இவ்விதமாக தான் பேதுரு இப்படிப்பட்ட ஒரு மொழிநடையை இங்கே எழுதி தேவன் எவ்விதமாக அங்கே நேரத்தை கணக்கிடுகிறார் என்பதை சுட்டி காட்டுகிறார். So God has a time and God has a plan about everything. தேவனுக்கு நேரம் என்று இருக்கிறது, தேவனுக்கு திட்டம் என்று இருக்கிறது, எல்லாவற்றை குறித்து திட்டம் இருக்கிறது. But the responsibility of the believer is to live in view of that end time.
ஆனால் விசுவாசியினுடைய பார்வை என்னவென்றால் இந்த முடிவு காலத்தை தன் மனதிலே கொண்டு அவன் வாழ்வது அவசியமாக இருக்கிறது. The believer's responsibility is to expect the return of the Lord Jesus Christ even in the time period when we are living. ஆகவே ஒரு விசுவாசியினுடைய மனப்பாங்கு எப்படி இருக்க வேண்டும் என்றால், என்னுடைய காலகட்டத்திலேயே இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை வந்துவிடும் என்கின்ற எதிர்பார்ப்பிலே வாழ வேண்டும். Or in other words, if we consider it, அல்லது இன்னொரு வார்த்தையிலே நாம் பார்ப்போம் என்றால், even if the Lord is not going to come during the time you are living, நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்திலே ஆண்டவர் வராவிட்டாலும், you are close to meet the Lord. You are very close to meet the Lord. நீங்கள் கர்த்தரை சந்திக்க மிகவும் நெருங்கி இருக்கிறீர்கள். Because our lifetime in this world is very short. ஏனென்றால் இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்நாட் காலங்கள் குறுகினதாக இருக்கிறது. We don't know when we are going to be taken away from this world. இந்த உலகத்திலிருந்து எப்பொழுது நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று நமக்கு தெரியாது. So even if the return of the Lord is not going to happen, your end is going to happen soon, sometimes. தேவனுடைய வருகை நடைபெறாவிட்டாலும் உங்களுடைய முடிவு அது சில நாட்களிலே சீக்கிரத்திலே அது சம்பவிக்கும். Maybe 50 years or 40 years or 60 years, maximum 100 years. அது 50 வருடமோ 60 வருடமோ 40 வருடமோ அல்லது 100 வருடமோ. So anyhow, we have a short time period. Our end is very close to meet our Lord. ஆகவே முடிவு என்பது சீக்கிரமாக இருக்கிறது. நாம் தேவனை சந்திக்க மிக நெருக்கத்திலே இருக்கிறோம். So when you consider both of these aspects, one thing that we need to understand here is we need to know how to live in this world in view of the end times. ஆகவே இந்த இரண்டு காரியங்களை நாம் மனதில் கொண்டு இந்த முடிவு காலத்திலே வாழக்கூடிய நாம் எப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற ஒரு கண்ணோட்டம் உடையவர்களாக இருக்க வேண்டும். Yes, one more year is over and we have entered into a new year. ஒரு வருடம் முடிந்து இப்பொழுது ஒரு புதிய வருடத்தில் பிரவேசித்திருக்கிறோம். And we are more close to the end times. நாம் முடிவு காலத்திற்கு மிகவும் நெருக்கத்திலே இருக்கிறோம். And this evening, the view about the end time or the return of the Lord should motivate us to be carefully living in this world. ஆகவே நாம் இந்த மாலையிலே சிந்திக்கக்கூடிய இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த இரண்டாம் வருகை நாம் ஒரு ஜாக்கிரதையுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்வதற்கு அது நம்மை உற்சாகப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. So the discussion that we are going to have this evening should be a challenge for each one of us in this new year. ஆகவே இந்த மாலை வேளையிலே நாம் சிந்திக்கக்கூடிய இந்த சிந்தனையானது இந்த புதிய வருடத்திலே நாம் ஒவ்வொருவருக்கும் சவால் உள்ளதாக அது காணப்படுகிறது. So as we read verses 7 to 11, நாம் 7 இலிருந்து 11 வசனங்களை நாம் படிக்கும் பொழுது Apostle Peter mentions about one goal of a believer and 4 commands for the believer. விசுவாசிக்கு இருக்கக்கூடிய ஒரு லக்கும் 4 வகையான கட்டளைகள் என்ற காரியத்தை அப்போஸ்தலனாகிய பேதுரு இந்த இடத்திலே குறிப்பிடுகிறார். All right, in view of the end times, Peter mentions just one goal for the believer. இந்த முடிவு காலத்திற்கு ஏற்ற அந்த செய்தியாக அந்த கண்ணோட்டத்திலே பேதுரு விசுவாசிக்கு இருக்கக்கூடிய ஒரு லக்கு குறித்து இங்கே பேசுகிறார். And then he mentions 4 commands for the believers in relation to this end times. இந்த முடிவு காலத்திற்கு சம்பந்தப்பட்ட விதத்திலே 4 வகையான பிரமாணங்களை இங்கே பேதுரு கொடுக்கிறார். So first of all, let us consider the goal which is mentioned. முதலாவதாக அங்கே சொல்லப்பட்டுள்ள அந்த இலக்கு. And we read the goal in verse 11. 11ஆம் வசனத்திலே அந்த இலக்கை குறித்து நாம் படிக்கிறோம். Let us read that verse. ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலமும் உண்டாவதாக. ஆமென். Yes. So now the goal of a believer is to glorify God. ஒரு விசுவாசியினுடைய குறிக்கோள் என்னவென்றால் அங்கே தேவனை மகிமைப்படுத்துதல் என்பது மாத்திரமே.
In everything, God must get glory. எல்லா காரியத்திலும் தேவன் மகிமைப்பட வேண்டும். And that is what the only goal for a child of God in this world. இந்த உலகத்திலே ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இருக்கக்கூடிய இலக்கு அது மாத்திரமே. Wherever you live, எங்கு நீங்கள் வாழ்ந்தாலும், however you live, எப்படி நீங்கள் வாழ்ந்தாலும், and whatever be the struggles of your life, உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவாய் இருந்தாலும், the Lord wants His name alone be glorified through your life. உங்கள் வாழ்க்கையின் மூலமாக அவருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்பட வேண்டும் என்பதே அவருடைய எதிர்பார்ப்பு. And now when it comes into the Christian life, many of the Christians fail in this area. கிறிஸ்துவ வாழ்க்கையிலே வரும் பொழுது நம்மில் அநேகர் இதிலே நாம் தோற்று போனவர்களாக இருக்கிறோம். Yes, if this is not your goal, at the end time when the Lord Jesus returned, we will be ashamed in the presence of the Lord. இது உங்களுடைய குறிக்கோளாக இல்லாத பட்சத்தில் ஆண்டவருடைய வருகையின் போது அவர் பிரசன்னத்திலே நாம் அனைவரும் வெட்கப்படக்கூடியவர்களாக இருப்போம். So this is something that everybody need to consider as we have entered into this new year. இந்த புதிய வருடத்திலே பிரவேசித்திருக்கக்கூடிய நாம் அனைவரும் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. Are you living for your glory or are you living for God's glory? நீங்கள் கிறிஸ்துவனுடைய மகிமைக்காக வாழ்கிறீர்களா அல்லது உங்களுடைய மகிமைக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? This is a question that every believer need to answer this evening. இந்த மாலை வேளையிலே ஒவ்வொரு விசுவாசியும் அங்கே பதில் சொல்ல வேண்டிய கேள்வியாக இருக்கிறது. When it comes into the life of many believers today, இன்றைக்கு அநேக விசுவாசிகளுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது, we often live for our own comfort and our own satisfaction and glory. நம்முடைய மகிமைக்காக, நம்முடைய திருப்திக்காக, நம்முடைய சுய லாபத்திற்காக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். But when it comes into the scripture, it makes it very clear that God must get glory in everything that happens in our lives. ஆகவே ஆனால் வேதத்திலே நாம் வரும் பொழுது நாம் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் தேவன் மகிமைப்பட வேண்டும். Not only that, one thing that we need to keep in the mind is, அது மட்டுமல்ல, இன்னொன்றையும் நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். when we keep His glory as the uppermost thing in our mind, நம்முடைய சிந்தனையிலே அவருடைய மகிமையே அங்கே தலையாய காரியமாக நாம் வைத்திருக்கும் போது, then everything else in our life will fall in place. அதன் பிறகு நம்முடைய வாழ்க்கையிலே வரவேண்டிய எல்லாம் அதற்கு பின்பதாக தான் அங்கே வந்து சேருகிறது. So then everything in our life will work beautifully. அதன் பிறகு நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாம் அழகாக அங்கே நடைபெறக்கூடியதாக இருக்கும். So that is what the Lord is expecting from each one of us as we entered into this new year. இந்த புதிய வருடத்திலே பிரவேசித்திருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரிடத்திலிருந்தும் தேவன் இதைதான் எதிர்பார்க்கிறார். My dear brothers and sisters, one thing let me make very clear. என்னுடைய அருமையான சகோதர சகோதரிகளே, ஒரு காரியத்தை நான் தெளிவாக சொல்லுகிறேன். It's only because of our personal egos, and it is only because of our aiming at getting human glory, most of the problems are existing in our churches. அங்கே மற்றவரிடத்திலிருந்து நமக்கு வர வேண்டிய அந்த மகிமை அல்லது நம்முடைய சுயநலம் இவைகளின் நிமித்தமாக மாத்திரமே அங்கே அநேக பிரச்சனைகளுக்குள்ளாக நாம் சிக்கிக் கொள்ளுகிறோம். If God's glory become the goal of everybody, all of the problems in our churches will be solved. நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய நாமம் மகிமை என்பதே குறிக்கோளாக இருக்கும் பட்சத்தில் எல்லாருடைய பிரச்சனையும் அங்கே ஒரு தீர்வுக்குள் வரக்கூடியதாக இருக்கும். If God's glory is the goal of every child of God, then every conflicts among the children of God will be solved. தேவனுடைய மகிமையே நம் ஒவ்வொருவருடைய குறிக்கோளாக இருக்கும் பட்சத்தில் நம்மிடையே இருக்கக்கூடிய அந்த சண்டைகள் எல்லாம் அங்கே தீர்வு ஏற்படும். So the family will be blessed, church life will be blessed, and the social life also will be blessed. அப்பொழுது நம்முடைய குடும்ப வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும், சபையின் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும், சமூக வாழ்க்கையும் அங்கே ஆசீர்வதிக்கப்படும். That's the reason why I said, when we give priority to glorify God, then everything else in our life will fall in place. அதனாலே தான் நான் சொன்னேன், தேவனுடைய நாமம் மகிமையை நாம் குறிக்கோளாக வைத்து நாம் வாழ்வோம் என்றால்
அதற்கு பின்பதாக எல்லாம் அதன் காலத்தில் எல்லாம் சரியாக நடைபெறும். So what is your goal as you have entered into this new year? இந்த புதிய வருடத்திலே பிரவேசித்திருக்கும் பொழுது உங்களுடைய இலக்கு குறிக்கோள் என்னவாக இருக்கிறது? Have you really decided that I want to live just for the glory of God? தேவனுடைய நாமம் மகிமைக்காக மாத்திரமே வாழ்வேன் என்கின்ற அந்த காரியத்தை நீங்கள் தீர்மானம் செய்திருக்கிறீர்களா? Speaking every words for the glory of God? பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் தேவ மகிமைக்காக என்று தீர்மானம் செய்திருக்கிறீர்களா? Thinking each and every thoughts for the glory of God? சிந்திக்கும் ஒவ்வொரு சிந்தனையும் தேவனுடைய நாமம் மகிமைக்காக? Doing every action for the glory of God? செய்யும் எல்லா செயல்களும் தேவனுடைய நாம மகிமைக்காக? Have you decided that in your mind? உங்களுடைய மனதிலே அந்த தீர்மானத்தை நீங்கள் எடுத்திருக்கிறீர்களா? If you have not made such a decision in our life, if we do not have such a goal in our life, there is no meaning of any other decision that we make. இந்த தீர்மானத்தை நீங்கள் எடுக்கவில்லை என்றால், இந்த குறிக்கோள் உங்கள் வாழ்க்கையில இல்லை என்றால், நம்ம வாழ்க்கையின் எந்த தீர்மானங்களும் அர்த்தமற்றதாக தான் காணப்படும். So this is something that will bring all other decision into the right place. இந்த தீர்மானமானது மற்ற எல்லா தீர்மானங்களையும் ஒரு சரியான நேர்கோட்டிலே வந்து நிறுத்துகிறது. So may the Lord help us to have this single goal as we live in this world as the child of God. தேவனுடைய பிள்ளையாக இந்த உலகத்திலே வாழும் பொழுது இந்த லக்கோடு குறிக்கோளோடு நாம் வாழுவோம். Yes, our life is not here just to talk about. Our life is here to live and show that we are living for the glory of God. இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்க்கை ஏதோ பேசக்கூடிய வாழ்க்கையாக அல்ல, இந்த உலகத்திலே வாழ்ந்து காட்டக்கூடிய தேவனுடைய பிள்ளையாக வாழ்ந்து காட்டக்கூடிய வாழ்க்கையாக அது இருக்கட்டும். And that's what Peter is very specially talking about. இதைதானே மிக சிறப்பாக பேதுரு இங்கே சொல்லிக் கொண்டு வருகிறார். So this year, let us have one goal, and coming years, as long as we live in this world, let us have one goal, single goal, glorify God in everything. ஆகவே இந்த வருஷத்திலே அல்லது வரக்கூடிய எல்லா வருஷங்களிலும் இந்த ஒரு குறிக்கோள், இந்த லக்கு நம்முடைய வாழ்க்கையின் லக்காக இருக்கட்டும், தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக வாழ்தல் என்பதே. And the next important thing is, along with the goal, he mentions 4 important commands for the believers. இந்த குறிக்கோளோடு சேர்த்து 4 மிக முக்கியமான பிரமாணங்களை, ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்க வேண்டிய 4 பிரமாணங்களை இங்கே பேதுரு குறிப்பிடுகிறார். So these commands are very significant in relation to the child of God, so that we may be very much careful in fulfilling these demands in our Christian life as we have entered into this new year. ஆகவே இந்த 4 கட்டளைகளும் ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமானது. இந்த புதிய வருடத்திலே பிரவேசித்திருக்கக்கூடிய நாம் அனைவரும் இதை நாம் மனதில் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. So let us consider these important commands that are very specifically mentioned here. மிக சிறப்பாக சொல்லப்பட்டுள்ள இந்த 4 கட்டளைகளை நாம் இப்பொழுது சிந்திப்போம். Number 1, முதலாவதாக, glorify God through your prayer. உங்களுடைய ஜெபத்தின் மூலமாக தேவனை மகிமைப்படுத்துங்கள். Yes, our goal is to glorify God. தேவனை மகிமைப்படுத்துதல் என்பதுதான் நம்முடைய இலக்கு. The command is to pray. அங்கே கட்டளை என்னவென்றால் ஜெபிக்க வேண்டும் என்பது. So I put together like this. இதை இரண்டையும் சேர்த்து நான் இவ்விதமாக சொல்லுகிறேன். Glorify God through our prayer. ஜெபத்தின் மூலமாக தேவனை மகிமைப்படுத்துங்கள். That is what very specifically mentioned in verse 7. அது 7ஆம் வசனத்திலே குறிப்பிடப்பட்டுள்ளது. Yes, we know that Apostle Paul was talking about suffering thus far. இதுவரைக்கும் அப்போஸ்தலனாகிய பேதுரு பாடுகளை குறித்து சொல்லிக் கொண்டு வந்தார். Now he suddenly introduces one special thought that brings a measure of relief in the life of believers. விசுவாசியுடைய வாழ்க்கையிலே திடீரென்று ஒரு புதிய காரியத்தை இங்கு கொண்டு வந்து அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அங்கே இளைப்பாறுதலை அங்கே கொண்டு வருகிறார்.
That is about the end times. End is going to be near. அது என்னவென்றால் எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். And then he goes on to say, see, the end is going to be near, therefore there are certain urgent duties to be fulfilled by every believer. முடிவு சமீபமாய் இருக்கிறபடியினாலே ஒவ்வொரு விசுவாசியுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்ற வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது என்பதை இங்கே குறிப்பிடுகிறார். In light of the end of the all things, he emphasized the importance of the urgency in fulfilling the commands that are mentioned here. இந்த முடிவு காலத்தின் வெளிச்சத்தில் சார்ந்து அதை தொடர்ந்து இந்த முடிவு காலத்தில் இருக்கிற நாம் அங்கே செய்ய வேண்டிய அங்கே பிரமாணங்களை இந்த இடத்திலே கொண்டு வந்து நிறுத்துகிறார். So he says that it is urgent. Urgency is emphasized. அந்த இடத்திலே சொல்லுகிறார் ஜாக்கிரதையுள்ளவர்களாயிருங்கள் என்று அந்த இடத்திலே வாக்கியத்தை பயன்படுத்துகிறார். It is not that you take time and think about it and then you do. Once again, brother. It is not that you take time and think about it then you do. இது ஏதோ நேரம் எடுத்து சிந்தித்து அதன் பிறகு செய்தல் என்பது அல்ல. Urgent duties. These are the urgent duties for the believers. இது அனைத்தும் ஒரு விசுவாசிக்கு அது கண்டிப்பாக செய்தாக வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. These are the urgent duties that are to be fulfilled right now from this moment onwards in the life of every believer. ஒவ்வொரு விசுவாசியின் வாழ்க்கையிலே இந்த நேரத்திலிருந்து அவர்கள் நிச்சயமாக கடைபிடிக்க வேண்டிய அங்கே ஜாக்கிரதையில் கொள்ள வேண்டிய காரியமாக இது இருக்கிறது. So now on, start glorifying God through your prayer. ஆகவே இந்த நாளிலிருந்து ஜெபத்தின் மூலமாக தேவனை நீங்கள் மகிமைப்படுத்துங்கள். Now look at the expression that is used in verse 7. 7ஆம் வசனத்திலே பயன்படுத்தப்பட்டுள்ள அந்த அழுத்தத்தை பாருங்கள். Be of sound judgment. தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து and be sober in spirit. அங்கே ஆவியிலே நீங்கள் தெளிந்தவர்களாய் இருங்கள். For the purpose of prayer. அங்கே ஜெபத்தின் நிமித்தமாக அவ்விதமாக செய்யுங்கள். So be calm. அங்கே ஜாக்கிரதையாய் இருங்கள். Don't be filled with anxiety. அங்கே கவலையினாலே நீங்கள் நிரப்பப்படாதிருங்கள். Don't quit from prayer. ஜெபத்தை நீங்கள் நிறுத்தி விடாதிருங்கள். Don't think that you are in a desperate place where you cannot do anything. நான் ஒன்றுமில்லாத சூழ்நிலையிலே மிக மோசமான சூழ்நிலை இருக்கிறபடினாலே ஏதும் என்னால் செய்ய முடியாது என்று நினையாதிருங்கள். So Apostle Peter makes it very clear. அப்போஸ்தலனாகிய பேதுரு மிக தெளிவாக சொல்லுகிறார், you be calm in the presence of the Lord and spend time in prayer. தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் அமைதியாக இருந்து ஜெபத்திலே தரித்திருங்கள். And there should be a sound judgment and there should be a free mind that is necessary to spend time in the presence of the Lord. தேவனுடைய சமூகத்திலே அங்கே காத்திருக்கும்படியாக நமக்கு இருக்க வேண்டியது தெளிந்த புத்தியும் அங்கே ஜாக்கிரதையுள்ளவர்களாகவும் அங்கே நாம் காணப்பட வேண்டும். It is our responsibility to pray and watch and glorify God through our lives. அங்கே நம்முடைய அங்கே குறிக்கோள் என்னவென்றால் ஜெபத்திலே விழித்திருந்து காத்திருந்து அங்கே தேவனை நாம் மகிமைப்படுத்த வேண்டும் என்பதே அங்கே லக்காக இருக்க வேண்டும். And we need discerning power to have a proper time of prayer in our lives. ஆகவே நாம் காலத்தை நாம் சரியாக கணக்கிட்டு தேவ சமூகத்திலே ஜெபிக்கக்கூடிய ஜெப நேரம் நமக்கு இருக்க வேண்டும். And prayer is something that brings everything that are there in the plan of God for each of our life. That is what our responsibility is. ஜெபமானது நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே தேவன் கொண்டிருக்கக்கூடிய திட்டத்தை அங்கே வெளிக்கொணரக்கூடியதாக இருக்கிறது. இதுதானே நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அனுசரணையாக இருக்க வேண்டும். Now when it comes into the life of our Lord Jesus Christ, நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கும்போது we know that prayer, that was the mark of his life. அவருடைய வாழ்க்கையிலே ஜெபமானது ஒரு அதாவது மெச்சிக்கொள்ளக்கூடிய ஒன்றாக இருந்தது.
because he was a prayerful man, he was able to submit himself into all the suffering that was before him. அவர் ஜெபிக்கக்கூடிய மனிதராக இருந்தபடியினாலே தனக்கு முன்பதாக இருந்த எல்லா பாடுகளுக்கும் தன்னை ஒப்பு கொடுக்க அவரால் முடிந்தது. Isn't it? We see Jesus was submitting himself into the arrest and all other suffering that was before him because he was more in prayer involved. அவருக்கு முன்பதாக அதிகமான பாடுகள், அதிகமான உபத்திரவங்கள் இருந்ததை அறிந்திருக்கிறோம். இதையெல்லாம் அவருடைய ஜெபத்தின் மூலமாக அவைகளை எல்லாம் எதிர்கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். But we read about Peter in the same context. ஆனால் அதே சமயத்தில் அதே பின்னணியிலே பேதுருவை நாம் பார்க்கும் பொழுது he resisted and denied Jesus because he lacked prayer in his life. அங்கே இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தார். காரணம் அவருடைய வாழ்க்கையிலே ஜெப குறைவின் நிமித்தமாக. So when it comes into each of our lives, we need to understand that the Lord is expecting each one of us to glorify his name through a prayer life. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வரும் பொழுது ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்ப்பது என்னவென்றால் ஜெபத்தின் மூலமாக நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். There is nothing outside the reach of the prayer if we ask things in the will of God. அதாவது ஜெபத்திற்கு வெளியில் இருந்து தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளும்படியாக எந்த ஒரு காரியமும் கிடையாது. There is nothing outside the reach of prayer. Everything is possible if we ask in the will of God. ஜெபத்தினுடைய வல்லமைக்கு மேலாக எதுவுமே கிடையாது. நாம் எதை வேண்டும் என்றாலும் தேவனுடைய சமூகத்திலே கேட்கும் பொழுது அது நமக்கு அருளப்படுகிறது. And the responsibilities we need to ask in the will of God. நம்முடைய பொறுப்பு என்னவென்றால் தேவனுடைய சித்தத்தின்படி நாம் கேட்க வேண்டும். So my dear brothers and sisters, how is your prayer life this evening? ஆகவே என்னுடைய அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த மாலை வேளையிலே உங்கள் ஜெப வாழ்க்கை எவ்விதமாக இருக்கிறது? How is your prayer life going to be in this new year? இந்த புதிய வருடத்திலே உங்களுடைய ஜெபம் வாழ்க்கை எவ்விதமாக இருக்க போகிறது? Have you really committed yourselves to glorify God through your prayer life? உங்களுடைய ஜெப வாழ்க்கையின் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக நீங்கள் அர்ப்பணித்திருக்கிறீர்களா? Lord's coming is near. தேவனுடைய வருகை சமீபமாக இருக்கிறது. How much are you praying? எந்த அளவிற்கு நீங்கள் ஜெபிக்கிறீர்கள்? How much are you glorifying him through prayer? ஜெபத்தின் மூலமாக எந்த அளவிற்கு நீங்கள் அவரை மகிமைப்படுத்துகிறீர்கள்? So that is the first command given here. இந்த இங்கே சொல்லப்படக்கூடிய முதலாவது கட்டளை இதுதான். And the second command which is given here is, இரண்டாவது கொடுக்கப்பட்டுள்ள கட்டளை என்னவென்றால், glorify God through your love. உங்களுடைய அன்பின் மூலமாக தேவனை மகிமைப்படுத்துங்கள். Number 1, glorify God through your prayer. ஜெபத்தின் மூலமாக தேவனை மகிமைப்படுத்துங்கள். Number 2, glorify God through your love. இரண்டாவதாக அன்பின் மூலமாக தேவனை மகிமைப்படுத்துங்கள். Here Apostle Paul says, stay fervent in love for one another. அங்கே ஜெபத்திலே ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்பாயிருங்கள் என்று பேதுரு சொல்லுகிறார். Now the word fervent which is used here is in the context of an athlete. அங்கே ஊக்கமான என்ற அந்த ஊக்கமான அன்பு என்ற அந்த பதமானது அங்கே அதாவது இந்த ஓட்டப்பந்தய வீரனுடைய அந்த பின்னணியிலே சொல்லப்பட்டுள்ளது. Yes, how an athlete is training himself to the finishing point, that is what the fervent means. எப்படி ஒரு ஓட்டக்காரன் அந்த எல்லையை போய் தொடும்படியாக எந்த அளவிற்கு தன் வாழ்க்கையிலே அங்கே பிரயாசங்களை பயிற்சிகளை எடுத்துக்கொள்வானோ அந்த அர்த்தத்திலே இந்த ஊக்கமான என்ற வார்த்தை அங்கே பயன்படுத்தப்பட்டுள்ளது. Yeah, with such training you need to have the love for one another. இப்படிப்பட்ட ஒரு அங்கே பயிற்சியோடு நாம் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். Yes, stretch out our love to one another. ஒருவரில் ஒருவர் உள்ள அன்பு இந்த அளவிற்கு நீங்கள் அங்கே காட்ட வேண்டும். Yes, the coming of the Lord is getting near. தேவனுடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. Therefore we are responsible to stretch out our love
towards others. ஆகவே மற்றவர்களிடத்திலே காட்டக்கூடிய அன்பை நாம் அங்கே பெருக்கி காட்டக்கூடிய அன்பிலே நாம் பெருகி இருக்க வேண்டும். And Apostle Peter says that love will be revealed in our forgiveness very specially. அதை பேதுரு சொல்லும்போது குறிப்பாக இந்த அன்பானது நம்முடைய மன்னிப்பிலே வெளிப்படும் என்று சொல்லுகிறார். He says that love covers multitudes of sins. அன்பு திரளான பாவங்களை மூடும் என்று சொல்லுகிறார். It is something that is very specifically stated in Proverbs chapter 10 verse 12. அது நீதிமொழிகள் 10:12 மிக சிறப்பாக சொல்லப்பட்டுள்ளது. Hatred stirs up strife, but love covers all transgressions. பகை விரோதங்களை எழுப்பும், அன்போ சகல பாவங்களையும் மூடும். So when it comes into each of our lives, நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது we need to be stretching out our love to one another. மற்றவர்களிடத்திலே காட்டக்கூடிய அன்பிலே நாம் பெருகி இருக்க வேண்டும். Yes, if the love is not there, if hatred exists, let me make it very clear that the unity of the body of God will be affected. அன்பு இல்லாமல் பகைமை நம்மிடத்திலே இருக்கும் என்றால் அங்கே சபையினுடைய ஐக்கியம் அந்த இடத்திலே பாதிப்புக்குள்ளாகிறது. There will be no poorer witness than that. அதை காட்டிலும் ஒரு இழிவான ஒரு சாட்சி வேறு ஒன்றும் தேவையில்லை. If love is not there in the life of a believer, let me make it very clear that there is no other poorer witness than that. ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையிலே இந்த அன்பு இல்லை என்றால் அதை காட்டிலும் இழிவான ஒரு சாட்சி வேறு ஒன்றும் இருக்க முடியாது. In the history we read that Mahatma Gandhi said once like this. சரித்திரத்திலே மகாத்மா காந்தி ஒருமுறை இவ்விதமாக சொன்னார், I like your Christ, நான் உங்களுடைய கிறிஸ்துவை நேசிக்கிறேன், but I do not like your Christians. ஆனால் உங்களுடைய கிறிஸ்துவர்களை நான் எனக்கு பிடிக்கவில்லை என்றார். They are not like Christ. ஏனென்றால் அவர்கள் கிறிஸ்துவை போல அல்ல. What a tragedy it is. எவ்வளவு ஒரு இழிவான ஒரு காரியம் என்று பாருங்கள். They are not like Christ. அவர்கள் கிறிஸ்துவை போல இல்லை. What is Christ like? கிறிஸ்துவினுடைய சாயல் என்றால் என்ன? Oh, he is the one who was characterized by love and forgiveness. அவர்தானே அன்பினாலும் மன்னிப்பினாலும் அங்கே முழுவதுமாக உருவானவராக இருக்கிறார். His love is manifested on the cross of Calvary, and as a result of that we are forgiven by his death on the cross. கல்வாரி சிலுவையிலே அன்பு வெளிப்பட்டது. அந்த கல்வாரி சிலுவின் அன்பின் நிமித்தமாக நம்முடைய பாவங்கள் அங்கே மன்னிக்கப்பட்டது. That is what Christ. அதுதானே கிறிஸ்து. But how is each one of us today? ஆனால் இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் எவ்விதமாக இருக்கிறோம்? Are we really characterized by love and forgiveness? உண்மையாலுமே இந்த அன்பு மன்னிப்பின் குணமுடையவர்களாக நாம் இருக்கிறோமா? Or are we really characterized by the love that results in forgiveness? உண்மையாலுமே இந்த அன்பின் நிமித்தமாக வரக்கூடிய அந்த மன்னிப்பின் குணமுடையவர்களாக நாம் இருக்கிறோமா? So how are we? How is our life? எவ்விதமாக நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது? Yes, if the love that results in forgiveness is not there in the life of a believer, then there is no poorer witness than that. அன்பின் மூலமாக வரக்கூடிய அந்த மன்னிப்பு என்பது இல்லை என்றால் இதை காட்டிலும் ஒரு விசுவாசனுடைய வாழ்க்கையிலே இழிவான சாட்சி என்பது இல்லை. That is what Mahatma Gandhi mentioned. இதைதானே மகாத்மா காந்தி சொன்னார்கள். So how is our life, dear brothers and sisters? அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கை எவ்விதமாக இருக்கிறது? I don't know how long you are a Christian. எத்தனை காலமாக நீங்கள் கிறிஸ்துவர்களாக இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. But the question this evening, are you a Christian who is characterized by the love that results in forgiveness? ஆனால் அன்பின் மூலமாக ஏற்படக்கூடிய அந்த மன்னிப்பின் குணமுடைய கிறிஸ்தவர்களாக நீங்கள் இருக்கிறீர்களா? If our churches are going to be filled with the believers who are characterized by the love that results in forgiveness,
நம்முடைய சபையில் இருக்கக்கூடிய விசுவாசிகள் இந்த அன்பினாலே வரக்கூடிய அந்த மன்னிப்பின் குணாதிசயம் உடையவர்களாக இருப்பார்கள் என்றால், my dear brothers and sisters, how great changes must have been taken place in our churches. நம்முடைய சபைகளிலே எவ்வளவு பெரிய மகத்தான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். That is the real life. அதுதானே உண்மையான வாழ்க்கை. Don't simply speak about love. அன்பை குறித்து வெறுமனே பேசாதிருங்கள். Live it. அதை வாழுங்கள். Life is not to just talk about, live it. வாழ்க்கை என்பது பேச்சே அல்ல, அது வாழக்கூடிய ஒன்று. So that is what Peter is explaining in these verses. இந்த வசனங்களிலே பேதுரு அதைதானே விவரித்து காட்டுகிறார். And glorify God through your love. ஆகவே தேவனை அன்பின் மூலமாக மகிமைப்படுத்துங்கள். Number 3, மூன்றாவதாக glorify God through your hospitality. மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய உபசரிப்பின் நிமித்தமாக தேவனை மகிமைப்படுத்துங்கள். Yes, that is another important thing that we all need to consider in this new year. இந்த புதிய வருடத்திலே நாம் ஒவ்வொருவரும் கவனிக்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. Glorify God through our hospitality. உபசரிப்பின் மூலமாக தேவனை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். Verse 9 we read here, 9ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோம், be hospitable to one another without complaint. முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். Yes, what a wonderful statement it is. எவ்வளவு அற்புதமான ஒரு கூற்று என்று பாருங்கள். Yes, be hospitable to one another. ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். One another. ஒருவரை ஒருவர். That means not just the people whom you love. இது அப்படி என்றால் நீங்கள் நேசிக்கக்கூடியவர்களை மட்டுமல்ல, It is not just the people who are friends to you. உங்களுடைய நண்பர்களாய் இருப்பவர்களை மட்டுமல்ல, It is not just the people who make fun with you. உங்களோடு கூட நகைப்பிலே பங்கு பெறுகிறவர்கள் மட்டுமல்ல, But it refers to everybody in the body of Christ. இது சபையின் முழு சபையையும் அங்கே காட்டுகிறது. Even if somebody is unlovely and unfriendly, you have the responsibility to be hospitable to them. உங்களிடத்தில் அன்பில்லாமல் கருசனையோடு இல்லாதவர்களையும் நீங்கள் அன்போடு உபசரிக்க வேண்டும் என்ற அர்த்தத்திலே தானே இந்த வார்த்தை சொல்லப்பட்டுள்ளது. Oh, that is very difficult, isn't it? அது மிகவும் கஷ்டம் அல்லவா? Yes, they don't love me, they are not a friend to me, they don't speak to me, then how should I be hospitable to them? அவர்களை நேசிக்கவில்லை, என்னோட நண்பர்களாக இருக்கவில்லை, அப்படி இருக்க நான் எப்படி அவர்களை நான் உபசரிக்க முடியும்? That is your idea, brother. சகோதரனே, அது உங்களுடைய கருத்து. But God's idea is different. ஆனால் தேவனுடைய அங்கே எண்ணம் என்பது வித்தியாசமானது. God's command is you need to be hospitable to everyone. தேவனுடைய கட்டளை என்னவென்றால் எல்லாரிடத்திலும் எல்லாரையும் நீங்கள் உபசரிக்க வேண்டும். Everybody in the body of Christ. தேவனுடைய சரீரத்தில் உள்ள எல்லாரையும். And notice one more small word that is used there. ஒரு சிறு வார்த்தை இங்கு பயன்படுத்தப்பட்டுள்ளதை பாருங்கள். There he says without complaint. முறுமுறுப்பில்லாமல். Without complaint. முறுமுறுப்பில்லாமல். When it comes in showing hospitality, this is something very crucial. We need to show it without complaint. உபசரிப்பிலே வரும் பொழுது நாம் மிக கவனமாக அங்கே கவனிக்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. Isn't it? இல்லையா? Many times we are failed here. அநேக சமயத்திலே நாம் இங்கே தோற்று போகிறோம். Sometimes we show the hospitality, but most of the time it will be with complaints. அநேக சமயத்திலே நாம் உபசரிக்கிறோம், ஆனால் அவைகளிலே முறுமுறுப்போடு தான் காணப்படுகிறது. Yes, we complain because of the expense involved. நாம் முறுமுறுக்கிறோம் காரணம் அதில் இருக்கக்கூடிய அந்த தொகையின் நிமித்தமாக. We complain because of the time involved. அதிலே இருக்கக்கூடிய நேரத்தின் நிமித்தமாக நாம் முறுமுறுக்கிறோம். We complain because we are not interested to accommodate people in our home.
நம்முடைய வீட்டிலே ஜனங்களை அங்கே ஏற்றுக்கொள்ள நாம் மனமற்றிருப்பதினாலே நாம் அங்கே முறுமுறுக்கிறோம். We may complain because of the tight schedules that we have. நமக்கு இருக்கக்கூடிய மிக அதிகமான அலுவல் நிமித்தமாக நாம் முறுமுறுக்கிறோம். Yes, we may have so many excuses for our complaint. இவ்விதமாக முறுமுறுப்பதற்கு அநேக காரணங்களை நமக்கு இருக்கிறது. But our excuses are not going to be accepted by God. நம்முடைய முறுமுறுப்புகள் அனைத்தும் தேவன் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். And the Lord wants every believer to be hospitable without any complaint. முறுமுறுப்பில்லாமல் எல்லாரையும் உபசரிக்க வேண்டும் என்று தேவன் நம்மிடத்திலே சொல்லுகிறார். Look at the examples from the first century. We read much about how the believers were hospitable. முதல் நூற்றாண்டிலே நமக்கு இருக்கக்கூடிய மிக சிறந்த சான்றுகளை பாருங்கள். அவர்கள் ஒருவர் உபசரிப்பிலே எவ்விதமாக இருந்தார்கள். We have great teachings about hospitality in the book of Acts. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே இந்த உபசரிப்பை குறித்து அதிகமான சத்தியங்கள் இருக்கிறது. So this evening, one thing that we need to keep in the mind is how much are we really faithful in this area of hospitality as we have entered into this new year. ஆகவே இந்த புதிய வருடத்திலே பிரவேசித்திருக்கிறோம் நாம் இந்த உபசரிப்பு என்ற அந்த காரியத்திலே எந்த அளவிற்கு நாம் அக்கறையுடையவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்த்தல் அவசியம். And the fourth command is, நான்காவது பிரமாணம் என்னவென்றால், glorify God through your service. உங்களுடைய ஊழியத்தின் மூலம் தேவனை மகிமைப்படுத்துங்கள். Glorify God through your service. உங்களுடைய ஊழியத்தின் மூலம் தேவனை மகிமைப்படுத்துங்கள். Since our time is almost up, I just want to conclude without much explanation here. என்னுடைய நேரம் முடிந்து விட்டதினாலே விளக்கம் இல்லாமல் இந்த இடத்திலே நான் சொல்லி முடிக்கிறேன். So here we read about the need of glorifying God through our service for the Lord. தேவனுக்காக நம்முடைய ஊழியத்தின் மூலமாக அவரை மகிமைப்படுத்துவதின் அவசியம் இங்கே சொல்லப்பட்டுள்ளது. We read in verses 10 and 11. 10 மற்றும் 11 வசனங்களிலே அது சொல்லப்பட்டுள்ளது. We read that the Lord has given us spiritual gifts. ஆண்டவர் நாம் ஒவ்வொருவருக்கும் அங்கே ஆவிக்குரிய வரங்களை கொடுத்திருக்கிறார். Now here we understand that spiritual gifts are the special abilities God has given to the believers to minister to one another until he return. இந்த ஆவிக்குரிய வரம் என்பது தேவன் வருகும் வரைக்கும் சபையினுடைய பக்தி விருத்திக்காக ஒருவருள்ள பக்தி விருத்திக்காக அங்கே விசுவாசிகளுக்கு கொடுக்கப்பட்டுள்ள திறமையாக இருக்கிறது. So I don't want to explain all those verses right now, but I just want you to notice one important thing here. இந்த இடத்துல ஒரு காரியத்தை நீங்கள் கவனிக்கும்படியாக நான் சொல்லுகிறேன். Now the major point of Apostle Peter is, இங்கே தலையாய கருத்தாக பேதுருவுடைய வார்த்தை என்னவென்றால், the spiritual gifts of the believers must be used to serve one another. விசுவாசிக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஆவிக்குரிய அந்த வரமானது அங்கே மற்ற விசுவாசிகளுக்கு ஊழியம் செய்யும்படியாக கொடுக்கப்பட்ட ஒன்று என்று பேதுரு சொல்லுகிறார். Yeah, this is where many fail. இந்த இடத்தில் தானே நம்மில் அநேகர் தோற்று போகிறோம். Yeah, many of the believers use their spiritual gift to lift them up and they become so proud with their spiritual gifts. தங்களுக்கு இருக்கக்கூடிய ஆவிக்குரிய வரங்களின் மூலமாக தங்களை உயர்த்துகிறார்கள், தங்களை பெருமைப்படுத்தும்படியாக அவைகளை பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். Some of the people with their spiritual gift, they make others to serve them. சிலர் தங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆவிக்குரிய வரங்களை வைத்து மற்றவர்கள் தங்களுக்கு அங்கே ஊழியம் செய்யும்படியாக அங்கே பயன்படுத்துகிறார்கள். No, dear ones, that is not what God's expectation. அருமையானவர்களே, அதுவல்ல தேவனுடைய எதிர்பார்ப்பு. The Lord has given you the spiritual gift to serve others. தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஆவிக்குரிய வரம் மற்றவர்களுக்கு ஊழியம் செய்யும்படியாக தான். Now in verse 10 we read, you need to be a good stewards of your spiritual gift. அங்கே 10ஆம் வசனத்திலே நாம் படிக்கும் பொழுது, நல்ல உக்கிரானனை போல உங்களுடைய ஆவிக்குரிய வரத்திலே நீங்கள் காணப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது. Yes, the Lord has entrusted a spiritual gift with you. தேவன் உங்களிடத்திலே ஆவிக்குரிய வரத்தை கொடுத்திருக்கிறார்.
If you want to be a good steward of the spiritual gift, இந்த ஆவிக்குரிய வரத்தின் நல்ல உக்கிரானக்காரர்களாக இருக்க வேண்டும் என்றால் then you need to use your spiritual gift to serve others. மற்றவர்களுக்கு ஊழியம் செய்யும்படியாக இந்த ஆவிக்குரிய வரங்களை பயன்படுத்துங்கள். If you are not using your spiritual gift to serve others, you are not a good steward of the gift that the Lord has given to you. இந்த ஆவிக்குரிய வரங்களை வைத்து மற்றவர்களுக்கு நீங்கள் ஊழியம் செய்யவில்லை என்றால் அங்கே நீங்கள் நல்ல உக்கிரானக்காரர்களாக தேவனுக்கு முன்பதாக ஆவிக்குரிய வரத்திலே இல்லை என்பதுதான் அர்த்தம். So my dear brothers and sisters, as you have entered into this new year, my question is, what are you really doing with your spiritual gift? இந்த புதிய வருடத்திலே பிரவேசித்திருக்கக்கூடிய அருமையான சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு தேவன் கொடுத்த வரத்தை வைத்து நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? Are you really a good steward of the spiritual gift that the Lord has entrusted with you? தேவன் உங்களுக்கு கொடுத்த அந்த ஆவிக்குரிய வரத்திலே நீங்கள் நல்ல உக்கிரானக்காரர்களாக இருக்கிறீர்களா? If you want to be a good steward, you need to use your spiritual gift to serve one another in the body of Christ. நல்ல உக்கிரானக்காரர்களாக இருக்க வேண்டும் என்றால் தேவனுடைய கிறிஸ்துவினுடைய சரீரமாக சபையிலே அங்கே உங்களுடைய வரத்தை வைத்து ஆவிக்குரிய வரத்தை வைத்து நீங்கள் ஊழியம் செய்ய வேண்டும். Then God's name will be glorified. அப்பொழுது தேவனுடைய நாமம் மகிமைப்படும். My dear brothers and sisters, என்னுடைய அருமையான சகோதர சகோதரிகளே, end of all things is near. எல்லாவற்றுக்குமான முடிவு சமீபமாயிற்று. Now when you consider all these commands, we may feel that it is very difficult to obey. இந்த கட்டளைகளை எல்லாம் பார்க்கும் பொழுது இதை நான் பின்பற்ற மிகவும் கடினமானது என்று நீங்கள் நினைக்கலாம். But let me tell you one thing very clear this evening. ஆனால் இந்த மாலை வேளையிலே ஒன்றை தெளிவாக சொல்லுகிறேன். The end of all is near. எல்லாவற்றுக்குமான முடிவு சமீபமாயிற்று. Our loving Savior is going to come. நம்முடைய அன்புள்ள இரட்சகர் அங்கே வரப்போகிறார். We do not know what moment he is going to appear in glory. மகிமையிலே எந்த சமயத்திலே அவர் தோன்ற போகிறார் என்று நமக்கு தெரியாது. But it is near. We are getting more close to that. நாம் மிக அருகிலே அதற்கான அந்த காலத்திலே நாம் மிகவும் நெருங்கி கொண்டிருக்கிறோம். So that concept should motivate you to seek God's glory through practicing all these commands. ஆகவே இந்த ஒரு கண்ணோட்டத்திலே தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக இவைகளை எல்லாம் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அங்கே பயன்படுத்திட வேண்டும். One goal, glorify God. ஒரே ஒரு இலக்கு தேவனை மகிமைப்படுத்துதல் என்பது. Therefore, let me conclude here. ஆகவே இந்த இடத்திலே நான் நிறைவு செய்கிறேன். End of all things is near. எல்லாவற்றுக்குமான முடிவு சமீபமாய் இருக்கிறது. Therefore, glorify God through your prayer. உங்களுடைய ஜெபத்தின் மூலமாக தேவனை மகிமைப்படுத்துங்கள். Oh dear brothers, the end of all things are near. என்னுடைய அருமையான சகோதரரே, எல்லாவற்றுக்கான முடிவு சமீபமாயிற்று. Therefore, glorify God through your love. ஆகவே அன்பின் மூலமாக தேவனை மகிமைப்படுத்துங்கள். End of all things are near. எல்லாவற்றுக்குமான முடிவு சமீபமாயிற்று. Therefore, glorify God through your hospitality. ஆகவே உங்களுடைய உபசரிப்பின் மூலமாக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். My dear brothers and sisters, end of all things are near. என்னுடைய அருமையான சகோதர சகோதரிகளே, எல்லாவற்றுக்குமான முடிவு சமீபமாயிற்று. Therefore, glorify God through your service. ஆகவே அதாவது ஊழியத்தின் மூலமாக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். May the Lord help each one of us to take these words very seriously. இந்த வசனங்களை நாம் ஒவ்வொருவரும் ஜாக்கிரதையோடு எடுத்துக்கொள்ளும்படியாக தேவன் நமக்கு உதவி செய்வாராக. Therefore, the new year that is ahead of us would be a wonderful, successful, joyful year in which we glorify our God. ஆகவே நமக்கு முன்பதாக இருக்கக்கூடிய இந்த வருடமானது ஒரு அற்புதமான ஒரு சந்தோஷமான வருடமாக இருக்கட்டும். அதன் மூலமாக தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். May his name alone be glorified. அவருடைய திருநாமம் மாத்திரமே மகிமைப்படட்டும். ஆமென். Praise be to God. We all wish one another a blessed and happy new year in 2021.
But no other message, I think, would be more better or more simple than these blessed words that the Lord God has spoken through evangelist Dr. Shaiju Varghese. What more do we want as spiritual manna? To live a life rather than preach. Just preaching will not do, or talking on the Christendom will not do, or the word will not do. But only one thing will matter at the end, that is living for Christ. It is hard to do all these. First of all, it is very hard for the goal to glorify God in Christ Jesus. There is the word wherever we see, where any apostle tells, he says, whether it's Paul or Peter or John, they put Christ there. I can do all things in Christ Jesus. Rejoice in Christ Jesus. I am crucified with the Lord Jesus Christ. We preach Christ. So without the Lord Jesus Christ, we cannot glorify God at all. So may we glorify God in this new year with the Lord as in the center of our life. And that also has been already, that message has already come in First Peter by evangelist Dr. Shaiju Varghese, how we can be having as a center of God in our life to live a life. So there are 4 commands. First is glorify God through our prayer. Prayers are very important, whether short or long prayers, whether 10 seconds prayer or half an hour, 1 hour prayer, whatever it is, however span of length of prayer, the prayer should be glorifying God in every instance. May we look into that very seriously. Second, the love we show to one another, not that we love one another, those who love us. That is what is in the Sermon on Mount, the Lord Jesus has already told us. If we love only the people whom we love, then we are like the Pharisees, the hypocrites. There's no difference between the heathen and us, the pagans and us, the other people, idol worshippers and us. They also love their people. But what is the difference between us and them is that we should and try our level best to love even our enemies who are against us, so that the name of the Lord would be glorified. That's a very difficult subject. It's a huge subject that has to be taken in great length for a year or so, or more than that, all throughout a lifetime, because this is a point where we lose many times our testimony for the Lord, because we cannot love one another, and we lose our testimony in the churches. May we be able to love one another in the Lord and glorify God in that. Then third is hospitality, showing hospitality to one another. That is also something to do with love. So may we glorify God in our hospitality. Fourth is the last point we have seen, serve one another by glorifying God. And that also a shade close to love. So all this prayer is totally different, and we have to pray to God. So all this may we be able to do in the glorifying of our living God in Christ Jesus. So let that be in our heart for eternity till we reach the other shore. These words spoken by evangelist Dr. Shaiju Varghese, we praise God for what God has done this evening time. This message is apt, suitable, blessed, great in for the new year, for the start of the new year. May the Lord bless us more abundantly through such messages as we hear, so that we may not just talk about this as I do or now, but live, and more importantly, live the life that we have to live as much as we can. Now, in this instance, let us proceed with the next thanking. We thank
So our evangelist Shaiji Varghese and also evangelist Silas Subramani for the translation. He has done in the most blessed way. We praise God for these two dear ones for having done such a great service in God wherever they go. May the fragrance of the living God be seen in their lives more and more in the days to come. We also thank the dear brother from Madurai, Justice Samuel, for singing the songs, just making his presence, and we praise God for him, for how God is using him in his talents and other gifts God has blessed him with. Now we also thank every dear one from outside India. Also, we have had dear ones, and also those in Tamil Nadu and India. We praise God. May God continue to be with you all as you listen to these valuable, treasured words from the Word of God, that we may use these ones, as we heard from Proverbs chapter 10, verse 12. Multitude of sins can be covered by our love. So let us all learn these verses for our heart so that we can combat the evil one, the Satan, with this word of God. With this, we are closing the evening Bible study, the 193rd. The 200th Bible study or Thanksgiving meeting is approaching. May we pray about that. Evangelist Santosh Thomas from Jamthara will be giving the word of God, sharing the word of God, and we'll be having a recap of all the songs, most of some songs, and there will be thanksgiving for all the preachers and for the translators and musicians and everything, so that the name of the Lord would be glorified there also in Christ Jesus. So we may continue to pray for these things. Thank all of you for supporting us in prayers before, during, and after the meeting, and across these 193, and we are entering on the Monday, 194th. God willing, we shall see on that evening. For the closing prayer and benediction, I request Brother Ramalingam, the dear one, elder from that Madurai Assembly. We request Brother Ramalingam to close the meeting with a word of prayer and benediction. Over to our elderly brother, Brother Ramalingam, to close the evening meeting with a word of prayer and the benediction. Brother Ramalingam. ஜெபம் செய்வோம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கின்ற பரிசுத்தம் உள்ள பரமபிதாவே, கிருபையுள்ள ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். கடந்த வருஷம் முழுவதும் நீர் எங்களுக்கு போதுமானவராக இருந்தீர். ஆண்டவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த 2021 வருஷம் இந்த துவக்கத்துல ஆண்டவரே, எங்களுக்கு மிகவும் அவசியமான தேவையான ஆலோசனைகளை பரிசுத்த ஆவியானவர் தாமே தம்முடைய தாசன் மூலமாய் எங்களோடு கூட பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் பேச்சிலே வாழக்கூடிய விசுவாசிகளாக அல்ல, வாழ்க்கையிலே அபியாசிக்கிறவர்களாக, வாழ்க்கையிலே கடைபிடிக்கிறவர்களாக நாங்கள் காணப்பட வேண்டும் என்பதையும், அதனுடைய அவசரம், அதனுடைய அவசியம், இதோ கர்த்தருடைய வருகை எவ்வளவு சமீபமாய் இருக்குது என்பதை உணர்ந்து நாங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்பதை நாங்கள் ஆண்டவரே மிக தெளிவாக நாங்கள் கேட்டுக்கொண்டிருந்தோம். எங்களுடைய உள்ளத்திலே ஆவியானவர் கிரியை செய்து கொண்டிருந்ததை நாங்கள் உணர்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் ஜெபத்திலும் மற்றவிடத்திலே காண்பக்கூடிய அன்பிலும், ஆண்டவரே, நாங்கள் உபசரிப்பிலும் ஊழியத்திலும் எங்களுடைய விருப்பத்தின்படிதான் நாங்கள் நடக்கிறோம். எங்களுக்கு சரியும் தோன்றுகிறபடி நாங்கள் செய்கிறோம். ஆனால் கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய விருப்பம், கர்த்தருடைய நோக்கம், கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த வரம், அதை ஆண்டவரே உமக்கென்று நாங்கள் பிரயோஜனப்படுத்த இந்த வருஷம் எங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதமான வருஷமாய் எங்களுக்கு மாற்றி தரும்படியாக நாங்கள் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, இந்த வருஷத்தின் துவக்கத்துல எங்களுக்கு இவ்வளவு அருமையான சத்தியத்தை, ஒரு மெல்லிய சத்தத்தை நாங்கள் ஆவியானோர் மூலமாய் கேட்க எங்களுக்கு உதவி செய்யறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் கேட்டவர்களாக மாத்திரமல்ல கர்த்தாவே, இந்த மாறுபாடான சந்ததியின் மத்தியிலே ஆண்டவரே நாங்கள் உமக்கு உகந்த சாட்சிகளாய் இவைகளை நாங்கள் கடைபிடிக்க
தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவர்களாய் அப்படிப்பட்ட பாத்திரங்களாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். செய்து கொடுத்த தாசனை பயன்படுத்தினீர். மொழிபெயர்த்த அருமையான சகோதரி நீர் வளப்படுத்தினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்களுக்கு தேவையான ஆவிக்குரிய ஆகாரம் கிடைத்தது. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இதற்காக அருமையான ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் எடுக்கிற பிரயாசங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். கோடம்பாக்கம் அசம்பிளிக்காகவும் கர்த்தாவே, தொடர்ந்து அவங்களோடு இணைந்து செயல்படக்கூடிய ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவரே, விசேஷமாய் சோரன் சந்தோஷ் அவர்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அந்த ஊழியத்தை ஆசீர்வதியும் கர்த்தாவே. வந்த எங்கள் எல்லாரையும், கேட்ட எங்கள் எல்லாருக்கும் தேவையான ஆவிக்குரிய ஆகாரத்தை எங்களுக்கு தந்தற்காய் சோத்திரம். நாங்கள் வாழ்க்கையில கடைபிடிக்க எங்களை பலப்படுத்தி அருளும். ஆவியனுடைய ஒத்தாசை அதிகமாக எங்களுக்கு தாரும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் அந்யோன்யமும் நம் அனைவரோடும், விசேஷமாக செய்தி கொடுத்த தாசனோடும் மொழிபெயர்த்த சகோதரனோடும் கேட்ட செய்தியோடும் இன்றும் என்றும் சதா காலங்களும் இருப்பதாக. ஆமென், ஆமென். Thank you, dear uncle from Madurai, our dear brother Ramalingam, for the closing prayer. May God be with you and your family and the assembly where you are in fellowship with. Now we are closing here. God willing, we shall see on Monday evening. Till then, let the good Lord be with each one of us. God bless. Thank you.